கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது கடகத்திலேயே தான் உங்களுடைய 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியான புதன் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதே மாதிரி கேது உங்களுக்கு 3ஆம் வீட்டில் அண்ட் சனி பகவான் கும்பத்தில் இருக்கார், ராகு மீனத்தில் இருக்கார், செவ்வாய் 12ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கார், அப்புறம் ரிஷபத்துக்கு குருவோட சேர்ந்துடுறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் கடகத்துக்கு வந்துடுறார், 16ஆம் தேதி சூரியனுமே வந்துடுறாங்க. ஸோ இந்த கிரகநிலைகளை வச்சு பார்க்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய 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 எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை வழிகாட்ட குரு இருப்பார் அப்படின்றது முதல்ல நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். குரு குரு பயிற்சி 6 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் குருவை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? இப்போ ஒரு டீச்சர் வந்திருக்கார் அப்படின்னா அந்த டீச்சரை வச்சு நம்ம எது வரலையோ அதை தெரிஞ்சுக்கிறதும், எந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறதும், அது இல்லாமல் அவர் இருக்கும்போதே அவருடைய நாலேஜ் எல்லாம் எவ்வளவு கற்றுக்க முடியுமோ அத்தனையும் கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அஷ்டம சனி அப்படின்றது நிறைய அலைச்சலை கொடுக்கும். 7.5 சனிக்கு ஈக்குவலண்ட் இந்த அஷ்டமத்த சனி. ஸோ இந்த அஷ்டமத்த சனியினுடைய தாக்கத்தை குறைக்கிறார் குரு. அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? ஸோ அந்த யூஸ் பண்ணிக்கக்கூடிய வகையில் தான் கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா கடகத்திலேயே பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன், 16ஆம் தேதியிலேருந்து சூரியன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் உங்களுடைய 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு 19ஆம் வீட்டில் வந்துடுறார். ஸோ இதை சுற்றி முற்றி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, 12ஆம் தேதி வரைக்கும் சிவனேன்னு இருங்க. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு எலிமெண்ட்டும் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிளானு வச்சுக்கலாம். நீங்கள் வீடு மாறணும், அவங்களுடைய பழைய வீட்டிலேருந்து நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு மாற போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் தேதிக்கு முன்னாடி செய்யாதீங்க. அது 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியங்கள் இருந்தாலும் எப்படியாவது தள்ளி போட பாருங்கள். ஏன்னா 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு செவ்வாயை பார்க்கறதுனால பூமி சம்பந்தமாகவோ எந்த ஒரு விஷயமும் தெளிவில்லாமல் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்படி இருக்கும் போய் அதோ இந்த பிரச்சனைன்னு சொல்லி இந்த வீட்டிலேருந்து இந்த வீடு மாற்றினா அதை விட இங்கே பிரச்சனையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி எதிர்பாராத மனக்கசப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் சூப்பர். ஏன்னா அந்த செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்துக்கே மாறிடுறார். அதுவும் யாரோட மாறுறார்? குருவோடு சேர்ந்து மாறுறார். அப்போ குரு மங்கள யோகமே அங்கே வந்துடுச்சு. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி நீங்கள் போகும்போது அந்த வீட்டு ஓனர் ஆர் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்கலாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களை ஒதுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையாகும். ஆனால் 12ஆம் தேதிக்கு மேலே போகும்போது வரவேற்பே அப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நியூ அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு 12 நாள் மட்டும், ஏன் 11 நாள் மட்டும் தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது நியூ ஜாப் போகணும், நியூ இன்டர்வியூ போகணும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். குருமங்கள யோகம் இருக்கும்போது நீங்கள் ஓகே நம்ம போனால் நமக்கு இந்த பொசிஷனுக்காவது வேலை கொடுப்பான், இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போவீங்க, நமக்கு இது மட்டும் கிடைச்சா போதும்னு. ஆனால் குருமங்கள யோகம் அங்கே வேலை செய்கிறதுனால அவர் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்டிங்கே கொடுக்கறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படித்தான் எந்த காலகட்டத்தில் எது பண்ணினா ஃபேவரபிளாக போகும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாத பலன். நீங்கள் முக்கியமாக இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். அங்கே கூடாத திசை கூடாத புத்தி இருந்தால் இன்னும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 9ஆம் வீட்டில் ராகு போய் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ அந்த 9ஆம் வீட்டில் ராகு அப்படின்றதும் உங்களுடைய
8ஆம் வீட்டில் சனி 9ல் ராகு அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத டிலே ஒரு சின்ன விஷயத்துக்காக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த டிலேன்றதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலர்ட் அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து 12ஆம் தேதி வரைக்கும் வைக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அப்படின்ற சுக்ரன் வந்து 6ஆம் தேதி உங்களுடைய வந்துடுறார். அதுவும் புதனும் அங்கே தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசிச்சு பிளான் பண்ணி, புதன்னா பிளானர், ஸோ பிளான் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் எங்கெல்லாம் நீங்கள் மாட்டலாம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் நீங்கள் மாட்டிடலாம். நீங்கள் 10 ரூபா இருந்தால் போதும், 10னா ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி கடைசியில் போனால் அது 3 மடங்கு ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூரியன் சம்மந்தமாக செவ்வாய் சம்மந்தமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த ஒரு பில்ஸும் கரெக்டாக பே பண்ணிவிடுங்க. அரசு வழியில் எந்த ஒரு பேலன்ஸும் வைக்காதீங்க. நீங்கள் ஏதாவது பேங்க்குக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டணும் வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே செலுத்திடுங்க. எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் வந்து இருந்திருக்கும். பட் நீங்கள் இந்த மாதம் மறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியினால் அத்தனை பெனிஃபிட்டுமே போயிடும். எக்கச்சக்கமான வட்டி தேவையில்லாமல் போயிடும். ஸோ இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் வீட்டில் ராகு 8ல் சனி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அசால்ட்டாக ஏதாவது இருந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷன், ஒரு குழந்தையாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டு போய் நீங்கள் கொடுக்கணும், ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னே இருக்கும். ஆனால் அந்த நோட்டையோ அந்த ப்ராஜெக்டையோ நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிடலாம் அல்லது காரில் வச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனை நீங்கள் இப்படி மிஸ் பண்ணலாம். ஸோ எதுலேயுமே அசால்ட்டாக தயவு செஞ்சு இருந்துட வேண்டாம். ரொம்ப கூர்ந்து பண்ணணும். ஏன்னா இப்போ மறக்க வைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய லெவலில் உங்கள் கெப்பாசிட்டியை உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்து கூட நீங்கள் செய்யலையே அப்படின்னு உங்களை வந்து ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அப்போ நீங்கள் என்னத்தான் கம்யூனிகேட் பண்ணினாலும் அந்த இடத்துல எடுபடாது. பட் ஆனால் அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே இன்னொருத்தர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் வந்து போய் சொல்வீங்க உங்கள் மேனேஜர்கிட்ட, சார் என்ன சார் நான் வந்து ஒரு பிபிடி பண்ணுறேன், இதை வந்து காரில் வச்சுட்டு வந்துட்டேன், நான் கீழே லிஃப்ட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருப்பேன் இல்லை சார், நான் வந்து எவ்வளோ நல்லா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அடாடா அப்படி நீ சொல்லலையே இல்லைப்பா, மறந்துட்டேன்னு தானேப்பா சொன்னேன், கீழே தான் இருக்குன்றதை நீ கொஞ்சம் ஆணித்தரமாக சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால் த சில்லி மிஸ். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப 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 அலர்ட்டாக இருக்கணும். அண்ட் உங்களுடைய குருக்கு அதீதமாக நீங்கள் புரிய வைக்கணும். அப்போ புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே ஒரு காரியத்தை சொல்லி காரணத்தை சொல்லணும். நான் வரேன் அப்படின்றதுக்கு நீங்கள் அப்படியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவர் மறந்துட்டாரு அதனால பாரு எப்படி போகிறாருன்னு. ஆனால் நீங்கள் போனது வேகமாக போய் அந்த லேப்டாப்பை கொண்டு வர்றதுக்காக தான். அப்போ நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சார் 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 லேப்டாப் வந்து காரில் தான் இருக்குது, நான் ஒரே நிமிஷம் போய் எடுத்துகிட்டு வரேன், புரியுதுங்களா? ஸோ அந்த காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் காரியத்தை செய்யணும். அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் பின்பற்றிக்கோங்க. இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் நீங்கள் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வயிறு சம்பந்தமான உஷ்ண கோளாறுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவராக மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் பச்சை நிற காய்கறிகள் நிறைய நீங்கள் உட்கொள்ளுங்க. கீனாக இருக்கிறதுக்காக புதனுக்கும் ஹனுமனுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதுக்குண்டான பிரீத்திகள் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணாலே அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். குரு மங்கள யோகம் லாபஸ்தானத்தில் கிடைக்கிறது அப்படின்றது, அதுவும் கடகத்துக்கு கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ திருச்செந்தூர் முருகனை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. குருன்னா உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி, ராகவேந்திரர், குரு பகவான், ஷிரடி பாபா, சாய் பாபா, யாரை வேணாலும் குரு ரூபத்தில் யாரை வேணாலும் நீங்கள் கும்பிட்டு உங்களுடைய போர் அப்படின்ற வாழ்க்கையை குரு மங்களகரமாக அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சந்திராஷ்டமம் அப்படின்னு வரும்போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் 8ல் வரும்போது தான் சந்திராஷ்டமம். அந்த 8ஆம் வீட்டில் தான் வந்து சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போது தேவையில்லாத பிரச்சனைகள் சின்ன ஒரு விஷயத்தினால
உங்களுக்கு வேலையே போயிடலாம், சஸ்பெண்ட் ஆயிடலாம், உங்களை பிடிக்காம போயிடலாம். நீங்கள் பண்ண ஒரு சிறு பிழை உங்கள் கம்பெனியை பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு புதுசாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாதீங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஸோ அந்த சந்திராஷ்டிரம காலத்தில் நீங்கள் கொஞ்சம் வெல்லம் வாயில் போட்டுட்டு வர்றது சிறப்பு. கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. எதையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். நவகிரகத்தினுடைய அனுகிரகம் குரு மங்கள ரூபமாக இருக்குது. ஸோ நவகிரக வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்கும். கடகம்னா சந்திரன், சந்திரன்னா திருப்பதி. ஸோ திருப்பதி சம்பந்தமாக அதுக்குண்டான ஸ்லோகங்கள், திருப்பதினுடைய படம் இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டு வரும்போது பச்சை கற்பூரம் அப்படின்றத நீங்கள் அந்த ஃப்ராக்ரண்ட்டை நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அலர்ட்டாக இருந்து குரு மங்கள யோகத்தை மங்களகரமாக இந்த மாதம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வழிகளை அமைச்சு கொடுத்துருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை மாத விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 ஏகாதேசி வருது. 2, 17, 31. 5ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 9ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 11ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தியும் அஷ்டமியும், 15ஆம் தேதி நவமி, 16ஆம் தேதி ஆடி மாத பிறப்பு, தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், 19ஆம் தேதி பிரதோஷம், 21ஆம் தேதி ஆடி தபசு பௌர்ணமி, 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 27ஆம் தேதி வாஸ்து நாள் காலையில் 6:52 8:22 வரைக்கும், 28ஆம் தேதி அஷ்டமி, 29ஆம் தேதி கிருத்திகை. இதில் 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555